அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சால மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சால மீன் வந்து இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதான விஷயம். அதனால் கிடைக்கிறப்போ இந்த சால மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா 2 நாளைக்கு சூப்பராக வீட்டில் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ சால மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மண் சட்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெந்தயம் சேர்க்கணும். கடுகுடைய வெந்தயம் சேர்த்துட்டோம் அப்படின்னா கடுகு கரிஞ்சு போயிட்டு ஒரு கசப்புத்தன்மை வரும் குழம்புல. அதே சமயத்தில் அதிகமாகவும் வெந்தயம் சேர்த்துடக்கூடாது. 1/2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதோ கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்குறேன். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வரும்போதே நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் புளிப்பான தக்காளியும் கூட, அதனால் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிகிற மாதிரி வதங்கணும். அதனால தான் வந்து வெங்காயம் நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வதங்குறதுக்குள்ளார வெங்காயம் கரிஞ்சு போயிடும். அப்போ வந்து குழம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால தான் கண்ணாடி பதம் வரவுமே தக்காளியை சேர்த்து பேஸ்ட் மாதிரி வதக்கிட்டு புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ இந்த புளியோட ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த புளியோட ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுட்டு மசாலா சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த சுவை இருக்குங்க. இல்லைன்னா அந்த புளியோட காரல் தன்மை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். தேங்காய் வந்து நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த சைஸுக்குள்ளே தேங்காவை துருவி தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த மூடி தேங்காவை துருவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். வெறும் தேங்காய் மட்டும்தான் நைஸாக அரைச்சிருக்கேன். தேங்காய் கூட நான் எதுவுமே சேர்க்கலை. நான் இன்றைக்கி குழம்பு அதாவது மீன் குழம்பு மசாலா சேர்த்து தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி கொத்தமல்லியும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். வெயில் காலங்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதே நான் மழை காலமாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவு சேர்ப்பேன். என்னென்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ வெயிலுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மிளகாத்தூளை கம்மி பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு மசாலா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ ஒன்று போல் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் இந்த சால மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா எண்ணெய் தெளிஞ்சு வரும். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு குழம்புல சேர்த்தாச்சு. இன்னுமே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கலந்து விட்டுருக்குறேன். முதல்ல மசாலாவோட தேங்காய் ஒன்று போல் கலந்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னா திருப்பி கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு அந்த தேங்காயோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த குழம்ப கொதிக்க விட்டுக்கிட்டே மீனை சேர்த்துருங்க. நிறைய பேர் நம்ம அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்குறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா மீனையுமே சேர்த்தாச்சு. இந்த சால மீனுக்குன்னு சொல்லி நல்ல ஒரு மனம் உண்டுங்க. திருநெல்வேலி பக்கமெல்லாம் இந்த சால மீன் தான் நிறைய கிடைக்கும். இங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கேரளா மத்தி தான் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த சால மீன் எப்போவாவது ஒருக்க தான் கிடைக்கும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிடச்சிச்சு. சூப்பராக செய்துட்டேங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மத்தி மீனை விட இந்த சால மீனுக்கு குழம்புனா 2 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த அளவு நான் செய்திருக்கிறேன். நல்லா மறுநாள் ஆகும்போது தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது நல்லா அந்த மீன் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க விடணும். மீன் வந்து சட்டுன்னு வெந்துடும் ஒரு கொதியிலே. அதுவும் மண் சட்டியில் செய்கிற குழம்புங்கிறதுனால உங்களுக்கு அந்த மண் சட்டி சூட்டுக்கே மீன் வந்து வெந்துடும்.
மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது கொல கொலன்னு போயிட்டு வெறும் முள் மட்டும் தான் இருக்கும். அதனால் நல்லா 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மேலாப்பில் திருப்பி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மல்லித்தலையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். கொதிக்க கொதிக்க எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுறத விட மீன் குழம்பு கொதித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறது தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி வச்சாச்சு. 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம். சுவையான சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.